இந்தியா அந்த சந்திரமுகில வந்து பேய் இருக்கா? இல்லையா? பேய் இருக்கிறதுக்கு அறிகுறி இருக்கா? இல்லையா? அப்படின்ற மாரி இந்தியா வேர்ல்டு கப் போகுமா? போகாதா? உன் கருத்து என்ன? ஷார்ட்டா. இந்தியா வேர்ல்டு கப் போறதுக்கான ஸ்கோப் வந்து அடுத்த 20 வருஷத்துக்கு கிடையாது. ஷார்ட்டா சொல்லணும்னா இவ்வளவுதான். ஏன்னா, நம்ம இத பத்தி தனி வீடியோவும் போட்டிருக்கோம். நியூ ஃபேன்ஸ் அத போய் பார்த்துட்டு வாங்க. இந்தியால என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு டீட்டெயிலா பேசியிருக்கோம். அந்த பிரச்சனை ஒரு 7, 8 மாசம் கழிச்சு அதுல ஏதாவது சால்வ் ஆயிருக்கான்னு பார்த்தா, ஐஎஸ்எல் வந்து பல போராட்டத்துக்கு கழிச்சு ஆரம்பிச்சிருக்கும். ஸோ அதோட வியூவர்ஷிப்பும் குறைஞ்சிச்சுன்னாங்க. ஸோ ஓவரால் ஃபுட்பால் ஹேஸ் டேக்கன் ஓவர் கம்ப்ளீட்டா அப்படின்னு தோணுது. இந்தியா வேர்ல்ட் கப்புக்கு போறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஓகே. இப்போ வந்து சரி வேர்ல்ட் கப்லேருந்து ஆரம்பிச்சதுனால இந்த வீடியோ வந்து அ எனக்கு என்னன்னா, எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு லாஸ்ட் 2, 3 வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 6 மாசம் முன்னாடியே வந்து ஒரு பயங்கரமான ஒரு வைப் ஒண்ணு செட் ஆயிடும்னு வச்சுக்கோயேன். ஒரு ஒரு ஆமாமாமாமாமா. கால்குலேஷன்லாம் போட ஆரம்பிச்சுருவோம். ஆம் அ இந்த பிளேயர் விளையாடுவானா? மாட்டானா? இந்த பிராக்கெட்ல இந்த டீம் இருக்குதா? இல்லையா? என்ன பாசிபிள் இவென்ச்சுவாலிட்டீஸ்லாம் என்னன்றத ஒரு 2 மாசம் முன்னாடி பண்ண ஆரம்பிச்சுருவோம். எப்படியாவது ஒரு பேங்கர் மாரி ஒரு பாட்டு வந்து இறக்கி விட்டுட்டு, ஒரு மாரி நல்லா வைப் ஏத்தி விட்டுட்டு இருப்பானுங்க. இந்த 2026 வேர்ல்டு கப்க்கு வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இ அந்த வைப் இருக்க மாட்டேங்குதுன்னு எனக்கு தோணுது. புதுசா வேர்ல்டு கப் பார்ட் 1 ரிலீஸ் ஆயிருக்கு. அது ஐயோ! யாருக்கு எத்தன பேருக்கு அது தெரியும்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் நான் அந்த ரீல் பார்க்கும்போது தெரியும். ஃபர்ஸ்ட் நான் அந்த ரீல் பார்க்கும்போது ஏதோ ட்ரக்கோட ஆடுன்னு நெனச்சேன். சீரியஸாடா ட்ரக்கோட ஆட் போட்டு அது எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு போட்டு ட்ரக் ஆட் மாரி போயிட்டு இருந்தது. ஆமாமா. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து கேட்கறான், "டிட் யூ நோ தட் திஸ் இஸ் 2026 வேர்ல்ட் கப் சாங்" அப்படின்ட்டுன்னு. அப்படியே நெஞ்சு புடிச்சிருச்சு எனக்கு. டேய் வேவிங் ஃபிளாக், வக்கா வக்கா அப்படின்ற ஒரு லெஜெண்டரி லெவல் சாங்ஸ்க்குலாம் வந்து டேய் போன இன்னைக்கு கட்டார் வரையும் வேர்ல்ட் கப் கூட இந்த ட்ரீமர்ஸ் அது கொரியன் சூப்பரா இருந்துச்சு. ட்ரீமர்ஸ் கீமர்ஸ்ன்னு என்னென்னமோ ஒரு பாட்டுலாம் இறக்கி வச்சுட்டு வாட் அ டவுன்ஃபால்ங்கிற மாரி இருக்குடா. எ எ ஆமா. எந்த அளவுக்கு ஒரு வருத்தம் இது பெரிய பிரச்சனையா நான் என்னன்னு பார்க்குறேன்னா, நீ எடுத்து பார்த்தன்னா 2010 வேர்ல்ட் கப் சவுத் ஆப்பிரிக்கால நடத்துனாங்க. கிரேசி ஃபுட்பாலிங் நேஷன். 2014 பிரேசில். 2018 ரஷ்யா. விச் வாஸ் ஃபேர்லி யூரோப்பியன்ஸ் நெறைய பேர் வந்தாங்க. லைக் அந்த ம். எல்லா கேம்லயும் அட்மாஸ்பியர் வந்து பாமா இருந்துச்சு. கட்டார் ஐ வுட் ஸ்டில் சே கொஞ்சம் பேர் வந்து நம்ம ஃபுல்லா இந்த ஷேக்ஸ்லாம் வந்து உட்கார்ந்திருந்தாலும், அட்மாஸ்பியர் வாஸ் ஃபேர்லி டீசென்ட் அந்த எல்லாமே. இல்ல வைப் இந்த இல்ல. ம். யுஎஸ்ல வந்து ஒரு ரொம்ப கமர்ஷியல் எலிமெண்ட் T20 வேர்ல்ட் கப் கூட அங்க உட்கார்ந்து பார்க்க முடியலடா நம்மனால. FIFA வேர்ல்ட் கப் ம். எடுத்துன்னு போய் யுஎஸ்ல வச்சு, எனக்கு தெரிஞ்சு அதனாலேயே அந்த ஒரு வைப் இல்லையா? அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீலிங் ஆமா, இருக்கு எனக்கு. ஆமா. எனக்கு தெரிஞ்சு அவனுங்க ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆக்கிட்டானுங்க. அண்ட் இன்ஃபாக்ட் வந்து அ யுஎஸ்ல வைக்கிறதுனாலேயே சில சேஞ்சஸ் வந்து கேமுக்கு கொண்டு வரது எனக்கு இன்னும் இரிட்டேட்டிங்கா இருக்கு. அதாவது எல்லா கேம்லயும் தேர் இஸ் கோயிங் டூ பி 3 மினிட் வாட்டர் பிரேக் வாட்டர் எவ்ரி ஹால்ஃப். பிரேக். ம், ம். அதுக்கப்புறம் வந்து ஹால்ஃப் டைம்ல வந்து தேர் இஸ் கோயிங் டூ பி இந்த இந்த என்னது ஹால்ஃப் டைம் பிரேக் டவுன் ஷோன்னு சொல்லுவாங்க. பிரேக் ஷோன்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா. அந்த மாரி அ, கொண்டு வரானுங்க. அ. அண்ட் நேத்து நேத்து பிரேசில் விசஸ் பிரான்ஸ். பிரான்ஸ் ஃப்ரெண்ட்லி மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன். அது பாஸ்டன்ல எங்கேயோ மாசசூசெட்ஸ்ல எங்கேயோ நடக்குது மேட்ச். கார்னர் ஃபிராக்ல இருந்து எடுத்தேன்னு வச்சுக்கோயேன், யாரு பிளேயர் எடுக்குறானே தெரிய மாட்டேங்குதுடா. பிட்ச் அது இங்க முடியுதுன்னா, ஸ்டாண்ட் இங்க இருக்குது. கண்றாவியான கேமரா பிட்ச்சா இருக்குது. ஆங்கிள்ஸ்லாம் சரியா இல்ல. ரொம்ப ஒரு மாரி இருக்குது. அண்ட் 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 மோர் ஓவர் வந்து லாட் ஆஃப் நெகட்டிவிட்டி அரவுண்ட் திஸ் USA வேர்ல்ட் கப் வித் எவ்ரிதிங் ஹேப்பனிங் அரவுண்ட் த வேர்ல்ட். இந்த மாரி இப்ப யுஎஸ் எங்கேயோ இருக்கு. யூரோப்ல இருந்து ரொம்ப ட்விட்டர் உலகத்துல கூட போய் பார்த்தா, ஏன்டா இந்த வேர்ல்ட் கப் யுஎஸ்ல வச்சீங்கன்ட்டு கதறிட்டு இருக்காங்க எல்லாரும். ம். ஐ அம் கோயிங் டூ ரீகிண்டில் யுவர் பாஸ்ட் அப்படின்ற மாரி வேர்ல்டு கப் அப்படின்னா, விச் இஸ் த வேர்ல்ட் கப் தட் யூ மோஸ்ட் என்ஜாய்ட்? 2014 வேர்ல்ட் கப்டா. வென் ஜெர்மனி ஒன், ஐ பிரேசில். ரியலி என்ஜாய்ட் தட் வேர்ல்ட் கப். எதுக்கு அப்டின்னா, அதுக்கு ஒரு ரேஷனலும் இருக்கு. நான் வந்து ஒரு 28 2008, 2007ல வேர்ல்ட் கப் பார்க்க ஆரம்பிச்சு, ஃபர்ஸ்ட் ஐ மீன் ஃபுட்பால் பார்க்க ஆரம்பிச்சு, ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் வாஸ் அந்த சவுத் ஆஃப்ரிக்கா. ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர் டூ ப்ராப்பர் வேர்ல்ட் கப் வந்து அதுதான். அங்க எனக்கு டு கெட் அ கிரிப் ஆஃப் இன்டர்நேஷனல் டீம்ஸ் எல்லாமே வந்து ம். கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பட் ஆஸ் யூ மெச்சூர் ஆஸ் அ ஃபுட்பால் ஃபேன் என்னோட ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் கப் வந்து அந்த 2014 வேர்ல்ட் கப் விச் வாஸ் பாம். ம். அ ஒரு பீக் நெய்மாரே பிரேசில கூட்டு போறது. அந்த மாரி இட் ஹேட் லாட்ஸ் ஆஃப் மெமரீஸ். ஒரு கிரேசியான செமி ஃபைனலு. ஸோ ஆமா. ஹவ் மச் வேர்ல்ட் கப் மீன்ஸ் டூ பீப்பிள் அப்படிங்கிறது அந்த செமி ஃபைனல்ல எனக்கு இட் வாஸ் அ ஹார்ட் ரியலைசேஷன். ஸோ அந்த மாரி. உனக்கு? எனக்கு வந்து எனக்கும் 2014 தான் ஃபார் சிமிலர் ரீசன்ஸ்.
2010ல வந்து நம்ம லெஜெண்ட்ஸ்ன்னு பார்த்த பிளேயர் எல்லாமே ஆல்மோஸ்ட் அவங்களோட கெரியர் எண்ட்ல இருந்து நம்ம வளரும்போது இப்ப லெஜெண்ட்ஸா இருக்க பிளேயர்ஸ் வந்து அப்பதான் பிரேக் அவுட் பண்ண டைம்னு வச்சுக்கோயேன். ஸோ ம். 2010 நான் வந்து அவ்வளோ ஒழுங்கா எனக்கு 2010 ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, அந்த வேவிங் ஃபிளாக் பாட்டு பாட்டு. கண்டிப்பா. அதுக்கப்புறம் அந்த அந்த ஜாபுலானி பால் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. எங்க அப்பா கிட்ட கால்ல விழுந்து கெஞ்சி எனக்கு ஒரே ஒரு ஜாபுலானி பால் வாங்கி தாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஜாபுலானி பால் வாங்கிட்டு வந்து எங்க திருப்பத்தூர் டான் போஸ்கோல நான் வந்து ஷூ கட்டிட்டு இருக்கேன்டா. ஓகேயா? ம். என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷாட் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஷாட் அடிச்சு, இந்த போஸ்ட் பின்னாடி நெட்டு மாட்டுறதுக்கு ஹுக் இருக்கும் தெரியுமா? ஆமாமா. ஹுக் இருக்கும். அதுல கரெக்ட்டா குத்தி, நான் ஷூ மாட்டிட்டு இருக்கேன். பால் தர 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 தரன்னு அந்த பஞ்சர் ஆன டயர் ஓடி வந்தா எப்படி இருக்கும்? அந்த ஆமாமா. மாரி வருதுடா. நான் அந்த பால ஒரு ஷாட் கூட அடிக்கலடா அந்த பால்ல நான். அவ்ளோ தவம் இருந்து எதேதோ இது இந்த மார்க் எடுத்தா இந்த நான் வாங்கி தரேன்ட்டுன்னு எதேதோ பண்ணி அந்த ஒரு பால் வாங்கி, எனக்கு அந்த வைப்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் 2010. இந்த பட் சாரி நான் தரவா சாரிடா. ஒரே சாரி. ஜாபுலானின்னு சொன்னா, இந்த டியோகோ ஃபோர்லான் மாஸ்டர்ட் த ஆர்ட் ஆஃப் ஜாபுலானின்னுவாங்க. அவங்கலாம் இல்ல. உன் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஷாட் அடிச்சான் பார். அவன் தான் உண்மையாலே மாஸ்டர் பண்ணியிருக்கான் அந்த பால. சாரி ஆமா. கன்டின்யூ. ஆமா. ஸோ அது வந்து ஓகே. பட் ஆனா நான் ரொம்ப தரவா என்ஜாய் பண்ண வேர்ல்ட் கப் அப்டின்னா, மெஸ்ஸி வேர்ல்ட் கப் வின் பண்ணது. ம். சவுதி பிகாஸ் சாரி கட்டார் பிகாஸ் பியூர்லி அது ஒரு கிரேசியான ஒரு ஜர்னி. ஃபர்ஸ்ட் மேட்ச் அர்ஜென்டினா தோத்து, அவனுங்க அந்த சவுதின்னு நெனைக்கிறேன். சவுதி தானே தோத்தது. சவுதியோட எல்லாருக்கும் ஓவரா ரால்ஸ் சீன ராய்ஸ் போட்டு குடுத்தாங்கடா. ஆமா. எல்லா பிளேயர்ஸ்க்கும் போட்டு ரால்ஸ் ராய்ஸ் குடுத்தாங்க. ஆமா, ம். ஆமா. அதுக்கப்புறம் அந்த டர்ன் ஆஃப் இவென்ட்ஸ் 1000 சொல்லலாம். இது இருக்கு, அது இருக்கு, லொட்டு இருக்கு, பெனால்டி தந்தாங்க, நெறைய ரெஃபரிங் டெசிஷன். அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்ல. அந்த வேர்ல்ட் கப் ஜர்னி ஃபைனல் என்ன பொறுத்தவரையும் டுடே அதோட ஒரு பெட்டரான வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் என் கண்ணு முன்னாடி வந்து நிறுத்துங்க. நான் ஒத்துக்கிறேன். அந்த மாரி ஒரு கிரேசியான ஃபைனல்ஸ், ஹை ஸ்கோரிங் ஃபைனல்ஸ் அண்ட் அதுவும் வந்து அந்த லாஸ்ட் நிமிஷத்துல வந்து நெறைய பேர் கோல்ஸ தான் ஞாபகம் வச்சிருப்பாங்க. எனக்கு இன்னும் சேம். எமி மார்டினஸ் எங்க எல்லாரையுமே அவருடைய கையில ஒரு பிக் ஹக் தர மாரி கரத்த விரிச்சுட்டு அப்படியே வந்து அந்த சேவ் வந்து கண்டிப்பா யாராலயும் மறக்க முடியாது. ஸோ அண்ட் இட்ஸ் வெரி வெரி ஃபிட்டிங் எண்ட் டூ சம்ஒன் விச் ஐ ரியலி பெர்சனலி அட்மயர் அ லாட் ரோல் மாடல். ஸோ எனக்கு வந்து அந்த சவுதி வேர்ல்ட் கப் வந்து சாரி கட்டார் வேர்ல்ட் கப் வந்து இஸ் அன் அமேசிங் எக்ஸ்பீரியன்ஸ். பட் எந்த டீம் நீ வந்து ஜெனரலா ஒரு வேர்ல்ட் கப் ஒரு டீம் சப்போர்ட் பண்ணுவியா? இல்ல வந்து ஒரு டீம் தானா? நான் வந்து இந்த இனிஷியல் டேஸ்ல வந்து ஸ்பெயின் தான்டா சப்போர்ட் பண்ணியிருந்தேன். ஜஸ்ட் ஃபார் டாரஸ். ம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட்பால் அந்த மெச்சூரிட்டிலாம் வந்த பிறகு, கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ரான்ஸ் புடிக்க ஆரம்பிச்சுச்சு எனக்கு. இன்ஃபாக்ட் தே வர் தி பெஸ்ட் டீம். அதனால நான் அப்படியே அவங்களுக்கு சாதகமா போயிட்டேனா ம். அப்படின்ட்டு. ஆனா ஒரு சாஃப்ட் கார்னர் ஃபார் இங்கிலாண்டும் இருந்துச்சு. ஏன்னா நமக்கு புடிச்ச பிளேயர்ஸ், தெரிஞ்ச பிளேயர்ஸ் எல்லாருமே அதுல ஆடுவாங்க. எல்லாருமே. கரெக்ட்டா? ஒரு ம். ஜெரார்ட் இருப்பான், ஒரு லாம்பார்ட் இருப்பான். இல்ல இந்த ஜெனரேஷன் எடுத்தனா கூட நமக்கு தெரிஞ்ச பிளேயர்ஸ் ஒரு அலெக்சாண்டர் ஆர்னால்டு அந்த மாரி கொஞ்சம் ம். அப் அ ரொம்ப அட்டாச் ஆன பிளேயர்ஸ் அதுல ஆடுறதுனால அந்த மாரி. உனக்கு நீ நீ அர்ஜென்டினா ஒன்லி ஃபார் மெஸ்ஸியா? நான் வந்து எப்பயுமே அர்ஜென்டினா. பட் எனக்கு இந்த இங்கிலாந்து மேல எப்பயுமே ஒரு ஓரக்கண்ணு இருக்கும். ம். ஆம், I always wanted England at least to win the World Cup. I want to see them winning the World Cup before we all die. ஸோ அது ஆனா இந்த வருஷம் நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இன்னொரு ஒரு 4 வருஷம் வெயிட் பண்ணணும். பட் ஃபார் மீ ஃபர்ஸ்ட் வந்து அர்ஜென்டினா. தட்ஸ் பிக். ஏன்னா அர்ஜென்டினா இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் மெஸ்ஸி. நான் ஃபுட்பால் கேட்டு வளர்ந்தது வந்து மேரடோனா. எங்க அப்பா ம். வந்து ஒரு பயங்கரமான மேரடோனாவோட வெறியர். அண்ட் ஆல்சோ அப்படி மேரடோனா தெரிஞ்சு அண்ட் மேரடோனா எந்த எந்த ஆங்கிள்ல வந்து அவன் வந்து அர்ஜென்டினாவ வந்து வின் பண்ண வச்சான். அந்த வேர்ல்டு கப். அதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொலிட்டிக்கல் ஹேண்ட் ஆஃப் காட்ன்னு சொல்றாங்க. பட் ஆனா அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு ஹிஸ்டரி அந்த பொலிட்டிக்கல் இட் வாஸ் பேசிக்கலி எ வார் ஆன் ஃபுட்பால் ஃபீல்டு தான். ம். அத்தன வருஷம் அர்ஜென்டினாவ வந்து ஆண்டுட்டு இருந்த இங்கிலாந்துக்கு ஒரு அர்ஜென்டினா தந்த அ ஒரு ஒரு ரிப்ளை செருப்படி அப்படின்றது தான். ஸோ அந்த மாரி அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அப்படியே அர்ஜென்டினா ரூட்ஸ்லயே நான் இது பண்ணிட்டு இருந்தேன். பட் டெஃபினட்டா அர்ஜென்டினா இல்ல அப்படின்னா, இங்கிலாந்து இப்ப தான் ஒரு புது இங்கிலாந்து ஜெர்சி ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த வேர்ல்டு கப் இங்கிலாந்து ஜெர்சி போட்டு தான் சுத்த போறேன். ஏன்னா நேத்து மேட்ச் பார்க்குறேன் மெஸ்ஸி உட்கார்ந்துட்டு இருக்கிறான் சப்ஸ்டிடியூட்ல. திடீர்னு நேத்து என்னன்னா சொல்றானுங்க இந்த மாரி மெஸ்ஸி வந்து இந்த வேர்ல்ட் கப் ஆடுவாரா மாட்டாருன்றது அவருடைய விருப்பம். அவருக்கு ஆடணும்னா ஆடட்டும். இல்லாட்டினா நாங்க ஃபோர்ஸ் பண்ண மாட்டோம்ன்ற மாரி சொல்லியிருக்காங்க. சரி ஓகே. மெஸ்ஸி இல்லன்னா தென் ஃபுல் இன் லெட்ஸ் பிரிங் இட் ஃபுல் ஹோம் இன் இங்கிலாந்து. அப்படின்ட்டு ஆமா இங்கிலாந்து. ஆமா.
டீம்ஸ் எல்லாம் தாண்டி ஒரு பிளேயர், டீம்ஸ் மறந்துரு, கண்ட்ரீஸ் மறந்துரு, வேர்ல்டு கப்ஸ்லாம் மறந்துரு. பட் ஒன் பிளேயர் இன் வேர்ல்டு கப் தட் மேட் யூ கோ வாவ்! இவன மாரி இருக்கணும்டா அப்படின்னா, இவன மாரி ஒரு ஆட்டம் ஆடணும் அப்படின்னா யாரு? நீ பார்த்த வேர்ல்ட் கப் ஆர் நீ பார்க்காத ஹைலைட்ஸ் பார்த்த வேர்ல்ட் கப் எல்லாம். எனக்கு வந்து அந்த மெக்சிகன் கோல் கீப்பர் ஒருத்தர் இருப்பானேடா, ஒச்சோவாவா? வச்சவா. நான் வந்து விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல கிறிஸ்பால். அவன் எங்க ஆடுறான்னு யாருக்குமே தெரியாது. அவன் எப்பவுமே தெரியாது. ஆனா வேர்ல்ட் கப்னா ஒரு ஹெட் பேண்ட் போட்டுன்னு வந்து பெருசா ஹேர் வச்சுன்னு வந்து ஃபுல் ஹேண்ட் ஜெர்சி போட்டு வந்து நிப்பான் பாரு. பறப்பான்டா. கோல் ஆமா. தடுக்கிறான், கோல் விடுறான். அதெல்லாம் தாண்டி பறப்பான். கிரேசியான சேவ்ஸ் நெறைய இருக்கும். ஒரு நல்ல வைப்டா. அவன் வந்து எங்க இருந்தோ ஸ்பான் ஆயிடுவான். டக்குன்னு இதோ வேர்ல்ட் கப் வந்துட்டேன் ம். அப்படிங்கிற மாரி எங்க இருந்தோ ரெடி ஆயிட்டு வந்துருவான். ஆமா. சோ சோ ம். அவன் ஒண்ணு ஃபார் திஸ் ரீசன். அண்ட் இன்னொரு ரீசன் வந்து தாமஸ் முல்லர். தாமஸ் ம். முல்லர் அ என்னன்னு தெரியல. ஒரு வேர்ல்ட் கப் வந்துட்டா ஒரு சின்ன சாக்ஸ் போட்டுட்டு அ இட்ஸ் நத்திங் அப்படிங்கிற மாரி ஆடுவான்டா ஜெர்மனிக்கு வேர்ல்ட் கப். நான் அந்த ம். 14 வேர்ல்ட் கப்ல கூட பார்த்து ரொம்ப வியந்து போனேன். எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு பிளேயர் வந்து தாமஸ் முல்லர். இஸ் வெரி அண்டர்ரேட்டட் ஆல்சோ. ஆனா எனக்கு ம். பெர்சனலா வேர்ல்ட் கப்ஸ்ன்னு வந்துட்டா எனக்கு அவன் மேல ஒரு கண்ணு எப்பவுமே இருக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரைட்ஸ். உனக்கு? ஓகே. ஃபேவரைட்ஸ். எனக்கு வந்து இட்ஸ் ஆல்வேஸ் பின் எம்பாப்பே. நான் வந்து அ இப்போ 2010லேருந்து ஒரு 5 வேர்ல்டு கப் பார்த்துருப்போமா? அவனுங்க 2018ல வின் பண்ணானுங்க கரெக்ட்டா? 2018ல வின் பண்ண 2018ல சீசன் ஆமா. ஹி குரோவேஷியாவோட. வாஸ் ஜஸ்ட் ஐ திங்க் 19 இயர்ஸ் ஓல்டு. கரெக்ட்டா? ரைட். 19 இயர்ஸோ எவ்வளவோ. ஆனா ஹி இஸ் த அவனுடைய ஒன்லி இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் தட் டீனேஜர் டு ஸ்கோர் இன் அ வேர்ல்ட் கப் ஃபைனல். எக்ஸாக்ட்லி. ம். அந்த சீசன் ஃபுல்லாவே அவன் பயங்கரமா விளையாடுவான். சரி அது ஒரு ஒன் டைம் சீசன் பார்த்தா, ஈவன் அர்ஜென்டினாக்கு அந்த 20 லாஸ்ட் வேர்ல்டு கப்புமே அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் அந்த கேம் பார்த்தேன்னு வச்சுக்கோயேன், இட்ஸ் அமேசிங். அமேசிங்கான இதுக்கும் போன சீசன்ல வந்து அவனுங்களுக்கு வந்து அந்த வேர்ல்டு கப் வின்னிங் சீசன்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாலிட் மிட்ஃபீல்டர்ஸ் கான்டே, பாக்பா, ராபியோ அவனுடைய பிரைம்ல அப்படி இருந்த டீமு, போன வருஷம் அவனுங்களுக்கு மிட்ஃபீல்டே இல்ல. இட் வாஸ் வெரி வெரி பேங் ஆமாமாமா. ஆன் ஆவரேஜான மிட்ஃபீல்டு. அத வச்சுக்கிட்டு ஹி ஹி அவனோட இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் பிரான்ஸ் டீம் வாஸ் அமேசிங். எனக்கு வந்து எம்பாப்பே இஸ் அதாவது கண்ட்ரிக்கு ஆடுறதுன்னா வெறி பிடிச்சிரும் அவனுக்கு அப்படின்ற மாரி சொல்ற ம். பிளேயர்ல கண்டிப்பா அவன் ஒண்ணு. ஃபன்னியஸ்ட் மொமெண்ட் தட் யூ ரிமெம்பர் ஆர் இந்த ஒரு மொமெண்ட் என்னால அக்செப்டே பண்ணிக்க முடியலடா. ஃபன்னிய விட்டுரு. இந்த மொமெண்ட் என்னால அக்செப்டே ம். பண்ணிக்க முடியலடா. அ அப்படின்னா வேர்ல்ட் கப்ல. ஒரு மொமெண்ட் நான் வந்து இத வந்து இது பண்ணதில்ல. நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்ல. நான் சொல்றேன். திஸ் ஹேப்பன் இன் 1976 சரியா? நான் இந்த ஸ்டோரி படிச்சேன். யோஹான் க்ரூய்ஃப் அதுக்கு முந்தின வருஷம் பாலன் டோர் ஜெயிச்சிருப்பான். சரியா? அவன வந்து அர்ஜென்டினால வந்து ஆடுனா, அர்ஜென்டினாவால வேர்ல்ட் கப் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறதுனால, சம் கூன்ஸ் வந்து யோஹான் க்ரூஃபோட ஃபேமிலிய வந்து கடத்தி வச்சுட்டு, "நீ வேர்ல்ட் கப் வரக்கூடாது. வந்தா ஆட அவன் ஃபேமிலிய கொன்னுடுவேன்னு" சொல்லி, யோஹான் க்ரூஃப் அந்த வேர்ல்ட் கப் ஆடலடா. இட் இஸ் நாட் அ மேட் அப் ஸ்டோரி. இட் இஸ் அ ட்ரூ ஸ்டோரி. யோஹான் க்ரூஃப் ம். அந்த வேர்ல்ட் கப் ஆடல. அ எனக்கு அந்த யோசிச்சு பார்த்தா, இவ்ளோவாடா? இவ்ளோ கிரேசியா இவ்ளோ போவீங்களா? அ அ ஆ. சோ திஸ் மச் இஸ் ஹவ் இட் மீன்ஸ் டூ பீப்பிள் அப்படிங்கிற மாரி எனக்கு வந்து நான் ரொம்ப வியந்து போன ஒரு ஸ்டோரி அது. சோ விச் இஸ் ஒன் ம். ஆஃப் த வியர்டஸ்ட் ஆர் ஷாக்கான விஷயம். ஒரு ம். வேர்ல்ட் கப் மொமெண்ட் எ ஆர் ஸ்டோரி. எனக்கு வந்து லூயிஸ் சுவாரஸோட ஹேண்ட்பால். நான் அந்த மேட்ச் வாஸ் டெட் ரூட்டிங் ஃபார் கானா. டேய் டேய் அவன் பேர் கூட சமாயோ ஏதோ ஒன்று வரும் அந்த பெனால்டி எடுக்கிற அஸ்மாவா அவன் பேர் கியான். மறந்து அஸ்மாவா அஸ்மாவா கியான்டா. கியான். ஆ. டேய் எனக்கு வந்து என்னால வந்து உண்மையாவே நான் ரொம்ப டிப்ரெஸ் ஆன ஒன் ஆஃப் த ஃபுட்பால்லே ரொம்ப டிப்ரெஸ் ஆன மொமெண்ட் நான் செல்சி மொமெண்ட் அப்படின்னா அது ஒண்ணு. ஏன்னா வந்து ஐ வாண்டட் திஸ் எனக்கு வந்து அந்த உருகுவே டீம் பிடிக்கவே பிடிக்காது. என்னன்னே தெரியாது. எனக்கு அந்த டீமே பிடிக்காதுடா. அவனுங்கள பார்த்தாலே எனக்கு அப்படியே ரத்தம்லாம் கொதிக்கும். ஓகே. அது வந்து இட்ஸ் அ ப்ராப்பர் அண்டர் டாக் ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி டூ கம் டூ குவார்டர் ஃபைனல்ஸ்ன்னு நெனைக்கிறேன். குவார்டர் ஃபைனல்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அது அண்ட் தே ஹேவ் குவாலிஃபை அ ஆனா சான்ஸ் அட் இல்ல, இல்ல. கோயிங் டு ஃபர்ஸ்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி டு ரீச் அ செமி ஃபைனல் இஃப் தே ஹேட் ஒன். ரீச் அதான். அதேதான் ம். எக்ஸாக்ட்லி. டு ரீச் அ செமி ஃபைனல். எல்லாருமே எழுதிட்டானுங்க. ரைட் ஆஃப் பண்ணிட்டானுங்க. முடிஞ்சிச்சு அப்டின்ட்டுன்னு. ஆனா சுவாரஸோடைய லக்கு பாரேன். ஐயோ! எனக்கு எனக்கு அது ஒரு இன்சிடென்ட் எனக்கு அதுக்கப்புறம் சுவாரஸே பிடிக்காது தெரியுமா? அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம். எனக்கு அவன் என்னதான் இல்லடா. பார்சிலோனாக்கு விளையாண்டாலும் எனக்கு அவன சுத்தமா நீ பிடிக்காது. சொன்னல்ல, தடுத்துட்டு அப்படியே நடந்து போவான். ரெட் கார்டு குடுத்துட்டு "எனக்கா?" அப்படின்னுவான் பாரு. அப்படி அதுக்கப்புறம் இப்படியே பார்த்துன்னு இருப்பான். மிஸ் ஆனோனே செலிப்ரேட் கோல் பண்ணுவான்டா. அவன் கோல் கூட அப்படி செலிப்ரேட் பண்ணுவான். எனக்கு வந்து அட் வாட்
வாட் இஸ் த லைன் தட் யூ டிரா டு வின் அ கேம் அப்படின்றது வந்து தட் 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 மேட் மீ திங்க் அ லாட் அபவுட் அந்த டைம். அது வந்து ஜெர்மனியோட ஃபைனல்ஸ்ல அந்த மிரசா இவன் காட்ஸே அந்த கோல் வந்து இட்ஸ் இட்ஸ் அ ஹார்ட் பிரேக் ஃபார் மீ. ஐ வாஸ் 14 இயர்ஸ். ஆமா 8தோ படிச்சுட்டு இருந்தேன். சாரி சாரி 8த் இல்ல. 20 வயசுடா காலேஜ் உனக்கு. செகண்ட் இயர். ஆ, ஆ. 20 வயசு நம்மளுக்கு. ஆ வெரி டஃப் பில் ஃபார் மீ டு ஸ்வாலோ. ஒரு 3, 4 டேஸ் நான் சேடா உண்மையாவே நான் எங்க அப்பா அம்மாவால புரிஞ்சுக்கவே முடியல. இவனுக்கு ஏதாவது மூலக்குறைவு இருக்குதா? ஓகே ஃபைனலா வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி வேர்ல்டு கப் நீ பார்த்த வேர்ல்டு கப் கோல்ஸ்லயே ஆர் செலிப்ரேஷன்ஸ் 2த்துல இது சரவெடிடா இதுதான் ஸ்டாண்ட் அவுட் அப்படின்ட்டுன்னு ஏதாவது கோல் ஆர் செலிப்ரேஷன். கோல் ஆர் செலிப்ரேஷன் அப்படின்னா யுருகுவே வர்சஸ் கொலம்பியா ஒரு கேம், ஏதோ ரவுண்ட் ஆஃப் 16 கேம்னு நினைக்கிறேன். ஹாமெஸ் ராட்ரிகேஸ் வந்து வேர்ல்டுக்கு அனௌன்ஸ் பண்ண டைம் அதே தான். அங்க ரிசீவ் பண்ணி திரும்பி ஒரு வாலி அடிப்பான். அது வந்து எனக்கு நிஜமாவே அன்ஃபர்கெட்டபிள். ஒரு டெக்னிக்கு, ஒரு யாரா அந்த பையன் அப்படின்ட்டு கேட்க வச்ச. இன்ஃபேக்ட் ஹி வாஸ் ஆல்ரெடி லிங்க்டு. கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பிளேயரா இருந்தாலும் அந்த கோல் வந்து டெக்னிக், ஃபினஸ் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் த வேர்ல்டு என்னால மறக்கவே முடியாது. அந்த கோலை ரீக்ரியேட் பண்ணி சுத்தி சுத்தி அடிச்சு இடுப்புல எனக்கு பிடிச்சிருந்திருக்கு. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான கோல். அதை நான் தரோலி என்ஜாய். உனக்கு? எனக்கு சரி நீ கோல் சொல்லிட்ட. நான் வந்து செலிப்ரேஷன்ஸ் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கா வந்து வேர்ல்டு கப்புக்கு அனௌன்ஸ் பண்ணி வேர்ல்டு கப்போட செலிப்ரேஷன்னா இப்படிதான்டா இருக்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சுட்டு ஒரு டான்ஸ் ஆடுவானுங்க தெரியுமா? இப்படி 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 பண்ணிட்டு சுத்துறது. சத்தியமா சொல்றேன். சீரியஸா அந்த ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோல் அது சரியான கோல்னு வச்சுக்கோங்க. ஐ திங்க் லெஃப்ட் செம்ம சைடுல இருந்து thrill. அவுட் ஆஃப் ஆமா, த ஆமா. ஐ திங்க் எட்ஜ் ஆஃப் த பாக்ஸ்ல இருந்து ஒரு ஷாட் எல்லாம் ஓடி போயிட்டு நின்னுட்டு கத்துவானுங்க பாரு, சுத்துவானுங்க பாரு. வேர்ல்டு கிளாஸான செலிப்ரேஷன். அது ஒண்ணு. ஆமா. ஸோ டெஃபினட்டா இட்ஸ் ஸோ இந்த மாரி பயங்கரமான வேர்ல்டு கப் மெமரீஸா வந்து எல்லா வேர்ல்டு கப்பும் நம்மளுக்கு தந்திருக்கு. ஹோப்ஃபுல்லி யுஎஸ்ஏலயும் நம்மளுக்கு அதே வைப்ஸ் வரும்னு நம்புறோம். நீங்க வந்து கீழ கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஃபேவரைட் கோல் ஆர் யுவர் ஃபேவரைட் பிளேயர் ஆர் ஒன் மொமெண்ட் தட் யூ வில் நெவர் ஃபர்கெட் அப்படி இன் இன் வேர்ல்டு கப் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு என்னன்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வி வில் கெட் பேக் டு யூ வித் another குயிக் வீடியோ. தேங்க் யூ ஸோ மச். ஸ்டே சேஃப். பை பை.